75 நாளும் தெளிவாகவே இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. மன வருத்தம் அடையக்கூடிய செயல்கள் நடக்கும். பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கும். சிலருக்கு பிள்ளைகளே எதிரியாவார்கள். சொத்து பிரச்சனைகள் மூலமாக பங்காளிகள் பகையாளிகளாகும் தருணம் இது. இரண்டாவது திருமணம் எதிர்பார்ப்பு நடந்தேறும். காதல் வயப்படுபவர்கள் காதல் கைகூடும். தனவரவு சிக்கலாகும். நம்பி யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். உடல் நலம் சீராக இருக்கும். சமுதாயம் மற்றும் குடும்ப உறவுகள் நன்முறையில் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். மற்றபடி பங்காளிகள் பாகஸ்தர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். பங்காளிகள் பாகஸ்தாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட கருத்து முரண்பாடு கண்டிப்பாக வரும். மனக்கசப்பு வரும். மற்றபடி குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இடர்கள் எல்லாமே தெளிவான முறையில் களையப்படும் அப்படின்றது இந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பை பற்றி சொல்லுது. அடுத்து தனுசு ராசி. கண்டிப்பாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி ஒன்று. அதாவது இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நல்லா வெயிட்டாக இருக்குது. சனி, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 5 கிரகங்களுமே தனுசுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடியது மார்பு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். கார்டியாட்டிக் அரெஸ்ட் அப்படிங்கிறது டக்குன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு சனி அர்த்தாசன சனியாக போய் உட்காரான். ராகு அந்த இடத்துல உட்காரான். 3 குடையவன் 2 குடையவன் வாக்காதிபதி 3 குடைய முயற்சி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போயிட்டு 4ஆம் இடத்துல உட்கார்றது அப்படின்றது கூட ராகு உட்கார்றாரு. அதான் பிரச்சனையாகும். ராகுவுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றது அப்படின்றது உங்களுக்கு அவர் செவ்வாய் அப்படின்றது 5, 12 குடையவன். அப்போ நேராக ஐசோலேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கொடுப்பான். அப்போது கார்டியாட்டிக் அரெஸ்ட்டு, பேனிக் அட்டாக் மற்றும் சுவாச உறுப்பு கோளாறுகளை தரும் காலகட்டம் இது. இடமாற்றத்தில் தூக்கி அடிக்கும். எங்கே ஒரு பக்கம் தூக்கி வீசிடும். இங்கே இருக்க வேண்டாம், நீ எங்கே ஒரு பக்கம் போட அப்படின்னு வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி தூக்கி வீசிடும். ஒரு சிலருக்கு ஐசோலேஷன் சென்று வரும் வாய்ப்பு உள்ளது. உடல் உறுப்புகளில் கண்டிப்பாக கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சில நேரம் ஊடலிலும் சில நேரம் கூடலிலும் என்ற முறையில் செல்லும். சமுதாயம் மற்றும் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. தாயார் உடல்நலம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. சிலருக்கு சொத்துக்கள் கைவிட்டு போகும் அபாயம் உண்டு. ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் மூத்த சகோதரர்களுக்கு உதவுதல் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிற தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு மூத்த சகோதரன் பெரியப்பா பையன் அவங்க அண்ணனாக இருந்தால் ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மகரம். முயற்சிகள் வீண். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்கனாலும் அது வீணாகும். தேவையில்லாத மன அழுத்தம், நித்திரைக்கேடு, பாதங்களில் ரணம், எரிச்சல், எதிரிகளின் வலையில் வீழ்வது,